வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பழமொழிக்கான விளக்கம் தான். அந்த பழமொழிக்கான விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் திரும்ப ஒரு முறை பழமொழி பார்த்துருவோம். பழமொழி இதுதான்: ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. இந்த பழமொழி எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது டே வேணாண்டா இந்த செய்யாத அப்படின்னு நண்பன் சொல்லுவான். ரொம்ப ஆபத்தான ஒரு வேலைடா நீ பண்ணுறது அப்படிங்கும்போது அப்போ தான் சொல்லுவாங்க. 2 குயில் அழகா. அப்போது அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவாக இருக்குன்னா இதை தான் சொல்லுவாங்க: ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. போடா, எப்போ வந்தாலும் வாழ்க்கையில் சாவு தான் அப்படின்னு. அது என்னங்க அர்த்தம்? ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு அப்படின்னா, இந்த விளக்கம் சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மகாபாரத கதைக்குள்ளேருந்து தான் வரணும். காரணம், இந்த பழமொழி அங்கேருந்து தான் உருவானது. மகாபாரதத்தில் இறுதி கட்டமாக போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போர் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்ணன் 2 தரப்புக்கும் சமாதானம் தூதுவனாக போகிறாரு. ஆனால் துரியோதனன் அதை ஒத்துக்கவே இல்லை. போர் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கட்டத்தில் தான் நாம் ஒரு விஷயம் பார்க்குறோம். என்னென்னா, பாண்டவர்கள் அப்படின்னு எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 5 பேர். அந்த பாண்டவர்களுடைய தாய் குந்திக்கு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னா 6 பேர். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாண்டவர்கள் அப்படின்னா 5 பேர். அந்த பாண்டவர்களுடைய தாயாகிய குந்திக்கு பிள்ளைகள் எத்தனை அப்படின்னா 6. அந்த 6வது குழந்தை தான் கர்ணன். இப்போது இந்த கர்ணன் கிட்ட போகிறான். கர்ணனுக்கு தன்னுடைய தாய் யாருன்னே தெரியாது. இந்த மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். போயிட்டு தூதுவாக போகிறான். நீ வந்துரு, உன்னுடைய பெற்றோர் இது தான், உன்னுடைய அம்மா இவங்க தான், உன்னுடைய அண்ணன் தம்பி, அண்ணனில் தம்பிங்க எல்லாருமே உன்னுடைய தம்பிங்க இவங்க தான், பாண்டவர்கள் தான். நீ தான் குந்திக்கு மூத்த பையன், அதனால் நீ வந்துரு, இந்த பக்கம் வந்துரு. நிச்சயமாக நீ ஒரு மாவீரன் தான். இந்த போர்க்காலத்தில் உன்னுடைய தம்பிங்களோட நீ இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கர்ணன். ஆனால் கர்ணன் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா, தான் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் மதிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் துரியோதனன். தன்னை மனுஷனாக மட்டும் ஆக்காமல் ஒரு மன்னனாக ஒரு நாடே கொடுத்து, தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்து கர்ணனை ஒரு மன்னனாக மாற்றியது துரியோதனன். அப்போ அந்த பாடலில் சொல்லப்பட மாதிரி செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு கொடுத்த வாழ்க்கை துரியோதனுடையது. அப்படி இருக்கும் பொழுது கண்ணன் கிட்ட சொல்கிறாரு, நான் எங்கே போனாலும் சாக தானே போகிறேன். நீங்கள் சொன்னபடி என்னுடைய தம்பிங்களோட நான் சேர்ந்தேன்னா 6, நிச்சயமாக நான் செத்துடுவேன். என் தம்பிங்க உயிரோடு இருக்கிறானுங்களோ, போர்க்களத்தை ஜெயிக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் நான் செத்துடுவேன். அதே போல் துரியோதனன்கிட்ட அவங்களுடைய படைகளில் நான் இருந்தேன்னா, அந்த மகாபாரதத்தில் சொல்லப்படுவது துரியோதனட்டார் அந்த துரியோதனுடைய அண்ணன் தம்பிங்கள் 100 பேருன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நான் இந்த பக்கம் நின்னேன்னா 100 பேரோடு சேர்ந்து நான் நிற்கிறேன்னு அர்த்தம். இங்கே இருந்தாலும் நான் போர்க்களத்தில் துரியோதனன் ஜெயிக்கிறான் தோக்குறான்றது தெரியாது, ஆனால் நான் போர்க்களத்தில் நிச்சயமாக வீழ்த்தப்படுவேன். ஏன்னா எனக்கு தெரியும். அப்போது நான் எங்கே இருந்தாலும் சாக போகிறவன். அதனால் நான் 5ஓட 1 6 இருந்தாலும் நான் செத்துடுவேன். இந்த 100 பேர் கூட சேர்ந்து நான் இருந்தாலும் போர்க்களத்தில் நான் சாக போகிறேன். அதுதான் ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் என்னுடைய தம்பிங்கன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்களோட நான் இருக்க முடியாது. அதுக்காக நான் துரியோதன் கூடயே இருந்து இறுதி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்னு கண்ணன் கிட்ட சொல்லி பாண்டவர்கள் கூட இணையறத்துக்கு மறுக்கிறார். இந்த காலகட்டத்தில் கண்ணன் ஒத்துக்கிட்டார். சரி, நீ எதுக்கும் சரியாக வரமாட்டேற, நீ அங்கேயே இருக்கிறன்ற, சரி உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு போகிறார்.
அந்த அடிப்படையில் போர் நடக்குது, வெற்றி பெறுவது பாண்டவர்கள் அப்படின்றது மகாபாரத கதையில் சொல்லப்பட்டது. இப்படி தொடங்கியது தாங்க 6லும் சாவு 100லும் சாவு என்ற பழமொழி. இந்த பழமொழி இது வரைக்கும் விளக்கம் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த பழமொழி கேட்ட உடனே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை போர்க்களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.